விடுதலை புலிகள் தங்களுடைய போராட்டத்தை சீமான் கையில் ஒப்படைத்து விட்டு சென்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம். இதை சம்பந்தமாக பல பேச்சுகள் வெளிவந்திருக்கு, பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக விடுதலை புலிகள் கிட்ட இருந்தே ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கறத விலாவரியா படிக்கிறேன், கேளுங்க. நாங்கள் இந்தியாவுக்கோ தமிழக மக்களுக்கோ என்றும் எதிரானவர்கள் அல்ல. மாறாக எமது விடுதலை போராட்டத்துக்கு பின்னால் திராவிட இயக்கங்களின் பங்களிப்பு மிகவும் உன்னதமானது. எமது போராட்டத்தின் ஆரம்ப கட்டங்களில் திராவிட இயக்கங்கள் அளித்த பங்கு மிகவும் விலை மதிப்பற்றது, தியாகம் நிறைந்த அர்ப்பணிப்புகளை கொண்டது. அவற்றை நன்றி உணர்வோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். சீமானுக்கோ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கோ எந்தவித தொடர்பும் இல்லை என்பதையும் அறிவித்துக் கொள்கிறோம் என விடுதலை புலிகள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சீமானுக்காக, விடுதலை புலிகள் இயக்கத்திற்காக, தமிழ் ஈழத்துக்காக, தமிழ் ஈழ விடுதலைக்காக யாரும் சீமானுக்கு திரள் நிதி அளிக்க வேண்டாம். மிக முக்கியமாக ஐரோப்பிய யூனியன் நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் தமிழ் ஈழ மக்கள் எந்த வகையிலும் எந்தவித பொருள் உதவியும் அளிக்க வேண்டாம். சீமானுக்கும் சீமான் சார்ந்த நாம் தமிழர் இயக்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டு மிக தெளிவாக விடுதலை புலிகள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பின்புலமாக ஒரு சில விஷயங்கள் என் நண்பர்கள் பகிர்ந்தது, அதை உங்ககிட்ட நானும் பகிர்ந்துக்கணும் ஆசைப்படுறேன். விடுதலை புலிகள் இயக்கம் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு காலத்திலேயே இலங்கையில் கிழக்கு பகுதி பொறுப்பாளராக இருந்த கருணா அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து வெளிவந்து சிங்கள ராணுவத்துடன் இணைந்து கொண்டார். அந்த சிங்கள ராணுவத்துடன் அவர் இணைந்து கொண்டது பிறகு கருணா அவர்களுக்கு துரோகி பட்டம் வழங்கப்பட்டது, பல்வேறு பிரச்சனைகள் உருவானது. இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது தமிழ் ஈழ விடுதலையோ விடுதலைக்கு எதிராக செயல்பட்ட ஒரு எட்டப்பன் வேலையோ கிடையாது. அதற்கு பின்புலத்தில் இருந்தது பணம். இன்றைக்கு சீமான் அவர்கள் நாங்கள் தான் தமிழ் தேசியத்திற்கு அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இயங்குவதற்கு பின்னாலும் இருப்பது ஒரு பணம் மட்டும்தான். இதற்கு உதாரணமா சொல்லணும்னா, கருணா அவர்கள் யூரோப்பியன் யூனியனுக்கு போறாரு. அந்த சண்டை மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த 2000 காலகட்டங்களில் யூரோப்பியன் யூனியனுக்கு போறாரு. ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய உதவியோட யூரோப்பியன் போறாரு. அங்க பாத்தீங்கன்னா தமிழ் ஈழத்திலிருந்து வெளியேறிய அகதி மக்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பண புலத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, பொருளாதார பின்புலம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அவர்கள்கிட்ட இருந்து வர்ற திரள் நிதியை உபயோகிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் தெரிகிறது. அந்த திரள் நிதியானது விடுதலை புலிகளுக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கு, நமக்கு எதுவும் வர்றதில்லை, கிழக்கு பகுதிகளுக்கு எதுவும் வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கருணா அவர்களுக்கு உருவாகிறது. இந்த விஷயம் கருணாவின் மனதில் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் விடுதலை புலிகளின் தலைமையகத்துக்கு வந்தால் கொல்லப்படுவார் என்ற அச்சத்திலேயே தான் அவர் கிழக்கு பகுதிகளுக்கு போகாமல் உடனடியாக சிங்கள ராணுவத்துடன் இணைந்து கொண்டு அவர் தப்பிக்கிறார். சோ இந்த தமிழீழ விடுதலைக்கு பின்னாலும் இருந்தது, அவர்களை இயக்கியது பணம் என்ற ஒரு விஷயம்தான். ஓகே, விடுதலை புலிகள் இயக்கம் ஒடுக்கப்பட்டு விட்டது, முற்றிலுமாக அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு தமிழ் ஈழ அகதிகள், வெளிநாடுகளில் வசிக்கும் அகதிகள், அவர்களுடைய பணத்தை என்ன செய்வது, அவர்களிடமிருந்து வரும் திரள் நிதியை என்ன செய்வது அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போதுதான் இந்த மக்கள், அதாவது இதை யூஸ் பண்ணிக்கணும்னு ஒரு சில அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அமைப்புகள் உருவாக்கிய ஒரு விஷயம் தான் சீமான். இந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்பை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார். இதன் பின்னணியில ஒரு அரசியல் வாய்ப்பும் இருக்கிறது. மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்தில் வேரூன்றியிருந்த திராவிட இயக்கங்கள், திராவிட சித்தாந்தம், இதை உடைக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு அரண் தேவை, ஒரு மிக முக்கியமான விஷயம் தேவை. அதுதான் தமிழீழம், தமிழ் இனம், தமிழ் என்ற மொழி உணர்வு. இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பாக உருவாக்கி தான் சீமானவர்கள் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக தமிழ் தேசியத்தை நிறுவினார். தமிழ் தேசியத்துக்கு எதிரானவராக பெரியாரை நிறுவ முயற்சிக்கிறார். பெரியாருக்கும் பிரபாகரனுக்கும் இடையில் ஒரு போட்டியை உருவாக்க முயற்சிக்கிறார். இதன் பின்னாலும் தமிழ்நாட்டை துண்டாட வேண்டும், தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை துண்டாட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அப்படிங்கறத நாம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட 15 வருடங்களாக சீமான் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிம்பம், தமிழ் தேசியம், தமிழ் இனம் எல்லாமே நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயமாக இருந்தாலும் உண்மையான தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கிறது. மாப்போசி அவர்கள் உருவாக்கிய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இந்துத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த தமிழ் தேசியத்தை கருத்தாக வைத்துக் கொண்டுதான் சீமானவர்கள் இயங்கி வருகிறார். சோ சீமானவர்கள் சொல்ற தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அடிப்படையில் இந்துத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இந்துத்துவம் என்பதே
திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானது, தமிழ் மக்களின் விடுதலைக்கு எதிரானது. இதையெல்லாம் நாம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட 15 வருடங்களாக தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறார். இனம், மொழி என்ற பல்வேறு அடிப்படை வாதங்கள், பிற்போக்குத்தனமான கருத்துக்களை சொல்லி மக்களை பிளவுபடுத்தி ஒரு அரசியல் செய்து வரும் சீமானின் உண்மையான முகம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகிருக்கிறது. அதை இன்னைக்கு விடுதலை புலிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.